உலகளாவிய படைப்பாற்றல் சக்தியாக இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மும்பையில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வரும் வேவ்ஸ் எனப்படும் சர்வதேச ஒலி பொழுதுபோக்கு உச்சி மாநாடு இன்றுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறை குறித்த முக்கிய அறிக்கைகளை இன்று வெளியிட்டார். புகழ்பெற்ற தேசிய மற்றும் சர்வதேச நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கைகள் படைப்பாளி, பொருளாதாரம், உள்ளடக்க உற்பத்தி, சட்ட கட்டமைப்புகள், நேரடி நிகழ்வுகள், தொழில் மற்றும் தரவு ஆதரவு, கொள்கை ஆதரவு பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகின்றன. ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு விவர கையேடு, இந்தியாவின் நேரடி நிகழ்வுகள் குறித்த வெள்ளறிக்கை உள்ளிட்ட முக்கிய அறிக்கைகளை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டார். இவை உலகளாவிய படைப்பாற்றல் சக்தியாக இந்தியாவின் எழுச்சியை எடுத்துக்காட்டுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் சஞ்சய் ஜாஜூ செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்த மாநாடு இளைஞர்களின் தனித்துவமான திறமைகளை வெளிக்கொண்டு வர உதவியதாக கூறினார். மக்கள் இயக்கமாகவும் வேவ்ஸ் மாநாடு இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். மாநாட்டின் இறுதி நாளான இன்று கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்த கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன.